சென்னையில் விநாயகர் சதுர்த்தி அன்று வைக்கப்பட்ட சிலைகள் கடற்கரைகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், மொத்தமாக இன்று 1500 சிலைகள் கரைக்கப்படும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. எந்தெந்த இடங்களில் எவ்வளவு சிலைகள் கரைக்கப்படுகின்றன? பதற்றமான இடங்களில் கூடுதல் காவலர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. என்ன நிலவரம்? விக்னேஷ், செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி முடிந்தது. கடந்த 4 நாட்களாக வழிபாடுகளும் முடிந்த நிலையில் இன்று கரைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று சென்னை நகர் முழுவதும் அனுமதிக்கப்பட்ட 1524 விநாயகர் சிலைகளையும் 4 இடத்தில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதி பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம், மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சென்னையில் வைக்கப்பட்டிருக்கிற 1524 விநாயகர் சிலைகளில் 40% சிலைகள் இங்குதான் கரைக்கப்பட உள்ளது. எனவே இந்த பகுதியில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னை நகர் முழுவதும் 16,500 காவலர்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் குறிப்பாக ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, பாலவாக்கம், காசிமேடு, திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் கரைப்பாங்க. இந்நிலையில் ஒவ்வொரு பகுதியிலையும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விநாயகர் சிலையை கரைப்பதற்காக சில நவீன தொழில்நுட்பங்கள் கூட இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. கிரேன், கன்வேனர் பெல்ட் போன்றவை மூலமாக விநாயகர் சிலைகள் குறிப்பாக 1 டன்ல இருந்து 10 டன் அளவில் விநாயகர் சிலைகள் இங்கு கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வெவ்வேறு பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகளை கொண்டு வரும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் பசுமை தீர்ப்பாயம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்த அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படிதான் கரைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து நம்ம நேரடியாகவே இந்த விநாயகர் சிலை கரைக்கும் இடத்துல அந்த சிலைகளை அகற்றுவதற்காக அமைக்கப்பட்ட அலுவலர்களிடம் பேசலாம். முத்தமிழ் மேடம், வணக்கம். இப்போ 1524 சிலைகள்ல 40% சிலைகள் பட்டினப்பாக்கம் தான் வருவாங்க. ஸோ சிலைகள் கடல்ல கரைச்ச பிறகு அதை எப்படி நீங்க அப்புறப்படுத்துறீங்க? என்னென்ன மாதிரி வழிகாட்டுதலை நீங்க பின்பற்றுறீங்க மேடம்? என்னன்னா, எங்களோட உர்பேசர் டீம் மொத்தமும் இங்க தான் இருக்கிறோம். ஸோ எங்களோடதுல ஆபரேஷன் டீம், ஓசிஎஸ் டீம், நிறைய ஒர்க்கர்ஸ் இங்க போட்டிருக்கோம். அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு ஐஇசி டீமும் போட்டிருக்கோம். ஸோ ஓசிஎஸ் டீம் நீங்க எப்படி வாங்க எல்லாருமே போட்டு இங்க வரும்போதே வண்டியில இருந்தே தீபார்த்தனைக்கு அவங்களோட பூஜையை முடிச்சுட்டு அதுல இருக்கிற மாலையில இருந்து போட்டிருக்க துணி எல்லாமே எடுத்துட்டு வெறும் பிள்ளையார மட்டும் தான் நாங்க கடல்ல கரைக்கிறதுக்கு அனுப்புறோம். ஸோ வாலண்டியர்ஸும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதுல இருக்க கட்டைங்களை எடுத்துன்னு எங்களுக்கு வெளியே கொடுத்துடுறாங்க. ஸோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு கடல்ல குப்பைங்களை போறதை நாங்க தடுக்கிறோம். மாலைங்களை அதிகமா நாங்க உள்ள எந்த மாலையும் போகல, வெறும் அந்த கட்டைங்க மட்டும் தான் போது பிள்ளையார் போறாங்க. அந்த பிள்ளையார் கிட்ட இருக்கிற கட்டையும் கரைஞ்ச பிறகு அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. காவல்துறையினர் கூட எப்படி ஒருங்கிணைஞ்சு செயல்படுறீங்க? வர்ற வாலண்டியர்ஸ் எப்படி பணி அமர்த்துறீங்க? ஸோ எங்க கூட போலீஸ்காரங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க. என்னன்னா, முக்காவாசி எங்களுடைய ஒர்க்கை அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளையார் மேல இருக்கிற மாலையை எடுத்துருங்க, தூய்மை பணியாளர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மாலை பிள்ளையாரை மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணாங்க. ஸோ எங்க கூட போலீஸ்காரங்களும் சரி, எங்களோட எல்லா டீம் கூடயும் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால எங்களால இதை பிரிவென்ட் பண்ண முடியுது, உள்ள குப்பை போக முடியாம பிரிவென்ட் பண்ண முடியுது. விக்னேஷ், தொடர்ச்சியாகவே சென்னையில் பல பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக இந்த பகுதிக்கு வருகின்றன. 2 அடி முதல் 7 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலைகள் வருகின்றன. காவல்துறையினருடைய உயர் அதிகாரிகள், குறிப்பாக மயிலாப்பூர் துணை ஆணையர் உள்ளிட்டவர்கள் இந்த இடத்துல களத்தில் இருக்கிறாங்க. அதாவது காவல்துறையினர் மட்டுமல்லாது தீயணைப்பு துறையினரும் இங்கு களத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா உள்ள விநாயகர் சிலைகளை கரைக்கும் போது உள்ள யாராவது நீச்சல் வீரர்களும் இங்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து காவல்துறை இருக்கிறார்கள். இந்த பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் விநாயகர் சிலைகளை கொண்டு வரும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றது. மேலும் அந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வரும்போது வேறு எதுவும் அசம்பாவித சம்பவங்கள், மோதல்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விநாயகர் சிலை வாகனங்களிலும் 4 காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை முழுவதும் அந்த விநாயகர் சிலை கரைக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. பட்டினப்பாக்கம் போலவே பாலவாக்கம், காசிமேடு, திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தனித்தனியாக ஒருங்கிணைக்கப்பட்டு விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் பணி நடைபெறுகிறது. வங்காள விரிகுடாவில் நடைபெறுகிறது என்றால் நீர்நிலைகளிலும் விநாயகர் சிலையை கரைக்கும் பணி ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இன்று நாள் முழுவதும் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ்.
உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தொடர்ச்சியாக விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி நடந்து வருவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.